கடைசியில எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தியா? இப்படி சொல்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் கச்சத்தீவை பத்தி பேசுனது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா மதுரையில தாவேகா கட்சியோட 2வது மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் நிறைய விஷயம் பேசினாரு. இதுல ரொம்ப முக்கியமா இவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக மீனவர்களோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா எப்படியாவது நம்ம கச்சத்தீவை மீட்கணும். கச்சத்தீவை நம்ம மீட்காம விடக்கூடாது. கச்சத்தீவை ஒரு 99 ஆண்டுகளுக்காவது நம்ம குத்தகைக்கு எடுக்கணும். இந்த மாதிரி கச்சத்தீவை நாம மீட்டா மட்டும்தான் மீனவர்களோட பிரச்சனையை சரி பண்ண முடியும். அதனால பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னாருங்க. விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசினது ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பிருச்சு. இலங்கையில நிறைய பேர் விஜய் அவர்களோட பேச்சுக்கு பெரிய எதிர்ப்பு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசலாம்? அதான் 1974 1976 அப்போ ஒப்பந்தங்கள்லாம் போட்டுட்டாங்களே. அந்த ஒப்பந்தங்கள் படி கச்சத்தீவு எங்களுக்கு தானே சொந்தம். எப்படி இவர் கச்சத்தீவு மீட்கணும்னு சொல்லலாம்? இவர் பேசினது பெரிய தவறு அப்படின்னு பல பேர் விஜய் அவர்களோட பேச்சுக்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயும் இலங்கையோட வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்ப அரசியல் காலகட்டம் அப்படின்றனால இந்த மாதிரி அரசியலுக்காண்டி ஏதாவது ஒரு விஷயத்த பேசதான் செய்வாங்க. அதனால நாங்க இதெல்லாம் பெருசா பொருட்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கருத்து சொல்லிட்டாரு. சரி, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு பார்த்தா இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, இலங்கையோட அதிபர் அனுரகுமார திசநாயக்கே அவர்கள் கச்சத்தீவை போய் விசிட் பண்ணியிருக்காருங்க. விசிட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கச்சத்தீவு எங்களோட இலங்கைக்கு தான் சொந்தம். இந்த கச்சத்தீவை நாங்க யாருக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க விட்டு கொடுக்க விடவே மாட்டோம். இந்த கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இப்ப இதுதாங்க ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. ஆனா உண்மையிலே இந்த கச்சத்தீவு விஷயத்துல விஜய் அவர்கள் தேவையில்லாம வாயை விட்டுட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்ப கச்சத்தீவை பத்தி பேசணும்னா கூட அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சியை தான் விமர்சனம் பண்ணிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கச்சத்தீவு நம்ம கிட்ட இல்லாம போனதுக்கு காரணம் யாரு? காங்கிரஸ் தான். ஏன்னா அவங்க தான் 1974 கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1976 இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மேரிடைம் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்ப இதனாலதான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில மீனவர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? காங்கிரஸ் கட்சி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பை சரி பண்ணணும் அப்படின்னா இப்ப எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களோட பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை தானே சொல்லியிருக்கணும். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணாம கச்சத்தீவை எப்படியாவது மீட்கணும், 99 வருஷம் லீஸ் எடுக்கணும், இது பிரதமர் மோடியோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு 19 சொன்னாரு அப்படின்னா யாருங்க அந்த கருத்தை ஏத்துக்குவா? இப்ப விஜய் அவர்களே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் அவரோட பனையூர் மாளிகையை யாருக்காவது தாரவாத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பனையூர் மாளிகையை நான் மீட்டே தீர்வேன், இதை நான் 99 வருஷம் லீஸ் எடுப்பேன் அப்படின்னா யாராவது அந்த விஷயத்த கேட்பாங்களா இல்லையா? இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிதான் அரசியல் புரியாம இஷ்டத்துக்கு நான் சினிமால டைலாக் பேசுற மாதிரி பேசுவேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காருங்க. அந்த மாதிரிலாம் பேசினா கண்டிப்பா இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி மீனவர்கள் பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியா இலங்கை 2 நாடுகளுமே பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரச்சனையை சரி பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுறது கண்டிப்பா உலக அரசியலுக்கு செட் ஆகாது. இப்ப இது மூலமா நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலக அரசியல்ல எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எந்த முடிவும் எடுக்கவே முடியாதுங்க. அதுவும் விஜய் அவர்கள் சினிமா டைலாக் பேசுற மாதிரி பேசுறாரு பாத்தீங்களா? இவர் பேசுற விஷயம் உள்ளூர் அரசியலுக்கே செட் ஆகுமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது உலக அரசியலுக்கு எப்படிங்க செட் ஆகும்? அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இனிமேலாவது பார்த்து பேசுறது நல்லது. ஏன்னா உலக அரசியல்ல நம்மளே பல விஷயங்களை கடந்து வந்திருப்போம். இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பயங்கரமான எல்லை பிரச்சனை இருந்துச்சு. அப்போ கூட நம்மளாம் என்ன விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சீனாவை எதிர்க்கணும், சீனாவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சீனா மேல ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணோம். ஆனா இப்ப நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு உரசல் போக்கு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம சீனா கூட ஒரு நல்ல இணக்கமான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இதுதான் உலக அரசியல். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நெளிவு சுழிவோட நடந்துக்கணும். இதே விஷயத்த இங்க உள்ள அரசியல் தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டு அதே நெளிவு சுழிவோட நடந்துக்கிட்டா பரவாயில்ல. இல்லைன்னா அவங்களுக்கு தாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.